அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா புல்லுருவி அஞ்சனத்தோட ரகசியத்தை சொல்ல போகிறேன். புல்லுருவினா என்ன? ஒட்டு உனி. எப்படி அட்டைப்பூச்சி ஒருத்தவங்க காலில் ஒட்டிக்கிச்சுன்னா ரத்தத்தை உரியமோ, அந்த மாதிரி புல்லுருவி ஒரு மரத்தோட வலிமையை அது உரியும். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. இன்னொரு மரத்தில் இருக்கிற சக்தியை இது இழுத்து கர்ணிச்சு வச்சுருக்கோம். அதுதான் புல்லுருவியோட சக்தி. சுலபமாக பறிக்கிறது. ஒருத்தன் பறிப்பான் தெரியுமா? கூட இருந்துக்கினே பறிப்பாங்க. அந்த மாதிரி புல்லுருவி அந்த மாதிரி மரத்தில் கூடியே இருந்து அதோட சக்தியை பறிக்கிறது தெரியாது. ஆள் காட்டி அந்த மாதிரி மரத்துலேயும் உண்டு. அந்த மாதிரி ஒரு மரத்தில் வர புல்லுருவிக்கு என்ன பவர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். நம்ம எடுக்கிற புல்லுருவியை பொறுத்து அது. இப்போ நான் சொல்கிற புல்லுருவி பார்த்திங்கன்னா மூங்கில் மரத்தில் வந்த புல்லுருவியில் தான் இந்த அஞ்சனத்தை ரெடி பண்ணுது. மூங்கில் புல்லுருவி, வேப்ப மரம், புளியா மரம், இந்த மாதிரி ரொம்ப அதிகமான ஒரு சக்தி புளியா மரத்தில் புல்லுருவி எடுத்தால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எதிரிங்க தொல்லை இருக்காது. வேப்ப மரம் புல்லுருவியை எடுத்தால் என்ன வரும்னா, தெய்வீக ஆற்றல் கிடைக்கும். மூங்கில் புல்லுருவிக்கு சகல நிவாரணம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், தரித்திரம் விலகும். மாதிரி சொல்லிக்கினே போகலாம். உடனே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனேலாம் எதுவுமே கிடைக்காது. மேஜிக்லாம் கிடையாது. ஒன்று ஆள் பலம் இருக்கணும் நம்மள வாழறதுக்கு, இல்லையா கடவுளோட வலு இருக்கணும், இல்லையா ஏதோ ஒரு கவசத்தோட பலம் இருக்கணும். அந்த மாதிரி கடவுள் ஏற்படுத்தினதில் ஒன்று கவசம்தான் உத்தமமான கவசம். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுற பொறுத்து தான். யாரையோ அழிக்கிறதுக்கோ, யாரையோ குறை சொல்கிறதுக்கோ, யார் குடும்பத்தை அழிக்கிறதுக்கோ, வீண் விரைவை வைக்கிறதுக்கோ கிடையாது. நம்மளோட பாதை கரெக்டாக தெளிவு பண்ணுறதுக்கு தான் ஒரு அஞ்சனெல்லாம் வேலை செய்யும். நம்ம பாதை நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். நம்ம மாட்டிக்கின்றதில் நம்மளை ரிலீஃப் பண்ணுற ஒரு சக்தி எதுக்கு உண்டுனா, இந்த புல்லுருவிக்கு உண்டு. அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரோன்னா நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி தரோம். ஒரு அஞ்சனத்தை வைக்கும்போது என்ன ஒரு நன்மை கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, 21 நாள் தான் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு முன்னே வச்சவொடனே உடனே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இது பம்பரம் ஒரு வாட்டி சுற்றிட்டு இன்னொரு வாட்டி விட்டிங்கன்னா அதே மாதிரி சுற்றாது, மாறி மாறி சுற்றும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை கிடையாது. நம்ம யார் பேச்சுனா கேட்டோன்னா மாறி மாறி சுற்றின்னு இருப்போம். ஆனால் ஒரு அஞ்சனை என்ன பண்ணோன்னா, உங்களை நிறுத்தம், சமநிலை பண்ணும், ஒரு நிலை பண்ணி ஒடுக்கம் கொடுக்கும். முதல்ல நீ பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு புரிய வைக்கும். அதுதான் அஞ்சனத்தோட வேலை. அஞ்சனம் அப்போ தான் உங்களுக்கு வசீகரத்தை தரும். ரிலாக்ஸ் மைண்டு உங்களை உணர வைக்கும். நம்ம பாவம் பண்ணோமா புண்ணியம் பண்ணோமான்றது உணர வைக்கும். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையே மாறும். இப்போ 7.5 நாட்டு சனி பிடிக்கிறாருன்னா அவர் 7.5 நாடே பிடிச்சினே இருப்பார். அவர் 2 பிரிப்பார். நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் 90 நாள் ஒரு அஞ்சனை வேலை செய்யும். அதுக்கப்புறமா வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை புரிஞ்சிடும். நீங்கள் எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் ஒரு அஞ்சனை சொல்லி தந்துடும். இதுதான் வித்தை. அஞ்சனத்தில் புரிஞ்சிக்கூடிய ஒரு செயல்பாடு எது கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, புல்லுருவி தான் கொடுக்கும். ஏன்னா புல்லுருவி தான் ஒரு மரத்தில் தானாக உருவாகும். நம்ம கூட இருக்கிற நண்பரோ உற்றார் உறவினரோ எப்படி கூட இருந்து குழி பறிப்பாங்களோ, மரத்தில் வர புல்லுருவி என்ன பண்ணோன்னா அது நன்மையை பண்ணும். அதால் வாழ முடியாது அப்படின்னு கேட்டால் உதவி பண்ணும், உதவி எடுத்துக்கும். எப்படின்னா அந்த மரத்தில் இருக்கிற சக்தியெல்லாம் இது கர்ணிக்கும், பிரபஞ்சத்தோட சக்தியெல்லாம் இது கர்ணிச்சு வைக்கும். அதுக்கு தான் புல்லுருவி. ஒட்டு உண்ணின்னுவாங்க. ஒட்டு உண்ணினா ஒட்டிக்கினே இருக்கும், இருக்கிற மரத்தை வச்சிரும். அதோட சக்தி எப்படி இருக்குன்னு அபாரமாக இருக்கும். இதுதான் புல்லுருவியோட ரகசியம். எல்லா கஷ்டமும் விளக்கக்கூடிய புல்லுருவியோட ரகசியம். மேஜிக்லாம் சொல்லலாம், இந்த புல்லுருவி வச்சு ஆகாசத்தில் பறக்கலாம், விண்மீனில் பறக்கலாம். கிடையாது. நம்மளை உணர வைக்கும். இந்த புல்லுருவி நம்மளை உணர வைக்கும். நல்லது கெட்டது கஷ்டத்தில் இருந்து நம்ம எப்படி பக்குவப்படணும், நம்மளை ஒரு நல்ல நிலைமையை எடுத்துன்னு கொண்டு தரும். தரித்திரத்தை போக வைக்கும், கர்மாவை தீக்கும். எதனா தீக்கமாக கூட இருக்கிறவங்க தீப்பாங்கலாம் கேட்டால் கிடையாது. அஞ்சனம் பண்ணும். இந்த புல்லுருவி அத்தனை வேலை பண்ணும். இது பதிவில் கொடுத்ததுக்கு காரணம் என்னடானா, எல்லாமே உங்களோட டவுட்டு தான். அஞ்சனை வச்சா நான் பறப்பனா, குதிப்பனா, வசியம் வருமா? வசியம்னா என்ன? நீங்கள் ஒடுக்கமாக ஆகிட்டிங்கன்னா வசியம் உங்களை ஏற்படுத்தி வரும்.
நம்மளோட புத்தி ஒரு நிலையில் இருந்தால் நம்ம யாரையும் பின்தொடர தேவையில்லை. அப்போ தான் நம்ம உதவி தேவை. உதவிக்கு தேவைன்னா யாரை தேடணும்? ஒன்று கடவுளை தேடணும். தாயத்தெல்லாம் கீழே வந்துடும். ஒன்று இதை புருவத்தில் வைக்கலாம், இல்லை உச்சி தலையில் வைக்கலாம். கபாலத்துக்கு ஏகப்பட்ட பவர் உண்டு. என்னால் நெத்தியில் வைக்க முடியல அப்படின்னா கபாலத்தில் வைங்க. புருவ மத்தியிலலாம் வைக்கவே கூடாது அஞ்சனத்தை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரியக்கலை சந்திரக்கலை ஓடுற இடம் 2 பேரை பிளாக்கேஜ் பண்ணக்கூடாது. முட்டாளாலாம் சொல்லுவாங்க புருவத்தில் வைங்க, அப்படியே வந்துடுவேன் இப்படி வந்துடுவேன்னு. கண்ணே தெரியாமல் போயிடுவீங்க. ஏன்னா இதில் ரசாயனம்லாம் கலந்துருக்கும். பச்சை கற்பூரம், புணுகு இதெல்லாம் கலக்கும்போது கொஞ்சமாக தான் வைக்கணும். இதை எடுத்து அப்பிக்கக்கூடாது. அஞ்சனத்தை யார் சொன்னாலும் அப்பிக்கக்கூடாது. ஏன்னா இதில் வர திரவியங்கள்லாம் வாசனை திரவியங்கள்லாம் புண்ணாயிடும். ஒன்று பண்ணுறவங்க பொறுத்து. நான் சொல்கிறது ஒரு மச்சம் அளவில் தான் வைக்கணும். கொஞ்சம் அளவு வைக்கலாம். சந்தனை போட்டு எப்படி அழகாக ஸ்டைலுக்கு வைப்பாங்களோ அந்த மாதிரி வைக்கலாம். இதுதான் அஞ்சனத்தோட ரகசியம் முறை. இதை பண்ணால் அற்புதமாக வேலை செய்யும். இந்த புல்லுருவிக்கு இவ்வளோதான் இருக்கும். பாட்டிலு ஜவ்வாது பாட்டில் மாதிரி தான் இருக்கும். இது 1 வருஷத்துக்கு வரும். அதுக்கப்புறம்லாம் நீங்கள் மெழுகு அழுவீங்க. நீங்களே புரிதலுக்கு வந்துடுவீங்க. கிரக தோஷத்தை முதல்ல கொண்டு இது சரி பண்ணும். புல்லுருவியை சொல்லிக்கினே போகலாம். அதான் சொல்கிறேனே, ஒட்டு நீனா என்னது அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டி ரத்தத்தை உரிகிற வரைக்கும் உறிஞ்சிட்டு விட்ருவாங்க மனுஷங்க. ஆனால் இந்த அஞ்சனம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் தீர்த்து இது உங்களை நல்ல வழியில் கொண்டு வந்து தரும். இதுதான் இந்த அஞ்சனத்தோட மகத்துவம். விருப்பம் இருக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க. கன்ஃபார்மு. நாளைக்கே தலையெழுத்து மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தலையெழுத்துலாம் மாறாது. வைக்க தான் உங்களோட கர்மா தீரும். வாழ்க்கை சரி நல்லா பண்ணோம். இதுக்கு விளக்கேற்றுற முறையும் ஒன்று இருக்குது. அதுவும் சொல்லித்தருவோம். வீடாக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் விளக்கேற்றுற முறை இருக்குது. இந்த அஞ்சனம் மட்டும் தனியாக கையில் கொடுக்க போகிறது கிடையாது. அந்த விளக்கேற்றுற முறையும் உங்கள் கர்மாவை தீர்க்கும். நீங்கள் பண்ணுற தொழிலில் எந்த ஒரு பாவத்தை நீங்கள் சேர்க்க மாட்டீங்க. எல்லாமே நல் வழியாக இருக்கும். எல்லாருமே உங்களை வாழ்த்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி அந்த அஞ்சனம் பண்ணோம். நீங்கள் பாவம் பண்ணியிருந்தாலோ முன்னாடி பண்ணியிருந்தாலோ அதுலேருந்து நீங்கள் மீண்டு வெளியே வரலாம். பார்க்கலாம். எல்லாம் அஞ்சனெல்லாம் அவ்வளோ வேலை பண்ணோம். இது புல்லுருவி அஞ்சனம். 3 மரத்தில் இருக்கிற ஒட்டு உண்ணியை சேர்த்த ஒரு அஞ்சனம். விலை நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா இது வீடியோ. உங்களோட டவுட்டை விளக்குறது என்னோட கடமை. இதை பயன்படுத்தாமல் இருக்கிறது உங்களோட கடமை. இதுக்கு விளக்கு உண்டு. பொது விளக்கு தான். எல்லோரும் யார் 100 பேர் வாங்கினாலும் 100 பேருக்குமே ஒரே மெத்தட் தான் விளக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பரிகாரம் பண்ணுறீங்கன்னா யாருக்கும் சொல்லக்கூடாது. சொன்னால் அது பழிக்காது. அவங்க அபிவிருத்திக்கு வருவாங்க. இது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பாவமோ புண்ணியமோ உங்களோட தான் இருக்கணும். சொல்லி காமிக்கக்கூடாது. எதையுமே சொல்லி காமிச்சிங்கன்னா அது பல மடங்கான ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி தரும். நீங்கள் பண்ணுற பூஜை உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் சாலணும் தவிர மற்றவங்களுக்கு சாராது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவசரம் இல்லாமல் வாழ்க்கையில் கடவுளை மட்டும் நீங்கள் முன்னேறுங்க. இல்லாத பட்சத்தில் இது எல்லா விதமான பிரச்சனையும் எடுக்கும். செய்வினை முதல் கொண்டு எடுக்கும். செய்வினைனா என்னன்னா சூனியம்னா ஒன்றும் இல்லாதன்னு அர்த்தம். அந்த ஒன்றும் இல்லாததை உங்கள் கிட்ட நெருங்க விடாமல் பண்ணோம். அந்த புல்லுருவிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. சொல்லிக்கினே போகலாம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.